இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். மற்றொரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் தென்மேற்கு கடற்கரையில் உள்ள காலி விரிகுடாவில் உள்ள காலிக்கோட்டை முதலில் 1588 போர்த்துகீசர்களால் கட்டப்பட்டது. பின்னர் 1649 முதல் 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்களால் விரிவாக பலப்படுத்தப்பட்டது. இது ஒரு வரலாற்று தொல்பொருள் மற்றும் கட்டிடக்கலை பாரம்பரிய நினைவு சின்னமாகும். இது இலங்கை தொல்பொருள் துறையால் மேற்கொள்ளப்பட்ட விரிவான புனரமைப்பு பணிகளை காரணமாக 437 ஆண்டுகளுக்கு மேலாக மெருகூட்டப்பட்ட தோற்றத்தை தக்க வைத்துக் கொண்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று இடத்தை பற்றி தான் இன்றைய அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியில் பார்வையிட போகின்றோம். இந்த கோட்டை ஒரு வன்மையான வரலாற்றை கொண்டுள்ளது. இன்று பல இன மற்றும் பல மத மக்களை கொண்டுள்ளது. இந்த கோட்டையின் பாரம்பரிய மதிப்பு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இடம் 16 முதல் 19ஆம் நூற்றாண்டு வரையிலான ஐரோப்பிய கட்டிடக்கலை மற்றும் தெற்காசிய மரபுகளின் தொடர்புகளை விளக்கும் ஒரு நகர்ப்புற குழுமத்தின் தனித்துவமான விளக்கத்துக்காக ஐவி அளவுகோலின் கீழ் ஒரு கலாச்சார பாரம்பரிய யுனெஸ்கோ உலகம் பாரம்பரிய தளமாக பொறிக்கப்பட்டுள்ளது. டச்சு கோட்டை அல்லது காலியின் ராம்பாஸ்டர் என்று அழைக்கப்படும் காலி கோட்டை 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட பாக்சிங் டே சுனாமியை தாக்கி நின்றது. இது கடலோர காலி நகரத்தின் ஒரு பகுதியை சேதப்படுத்தியது. பின்னர் அது மீட்டெடுக்கப்பட்டது. காலி என்ற வார்த்தையில் பல பதிப்புகள் கோட்டையின் பின்னூட்டமாக சேர்க்கப்பட்டுள்ளன. ஒரு பதிப்பு இது போர்த்துகீச மொழியிலிருந்து காலோ என்பதன் வழித்தோன்றல், அதாவது சேவல், மற்றும் பதிப்பு சிங்கள மொழியில் காலா, அதாவது கால்நடை அல்லது கால்நடைகள் மேய்க்கப்படும் இடம் என்று பொருள்படுகின்றது. காலியின் ஆரம்பகால வரலாற்று இருப்பு கிறிஸ்துவுக்கு பின் 125 தொடக்கம் 150ஆம் ஆண்டு டோலமியின் உலக வரைபடத்தில் காணப்படுகின்றது. அப்போது அது கிரீஸ், அரபு நாடுகள், சீனா மற்றும் பிற நாடுகளுடன் வர்த்தகம் செய்து வந்த ஒரு பரபரப்பான துறைமுகமாக இருந்தது. லெவண்டின் துறைமுகம் ஒன்று, அதன் குறிப்பு காஸ்மா இண்டிகோ பிளஸ் டெஸ் இன் ஆண்டவியலின் குறிப்பிடப்பட்டுள்ளது. லோரென்சோ டி அல்மெய்டாவின் தலைமையில் போர்த்துகேயர்களால் 1505ஆம் ஆண்டு தீவின் முதலில் தரையிறங்கிய துறைமுகம் இதுவாகும். மேலும் அப்போதைய நாட்டின் மன்னரான தர்மபராக்கிரமபாகு உடனாக நெருங்கிய நட்பு தீவின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த போர்த்துகீசர்கள் இங்கு வருவதற்கு முன்பு எஃப்னோ பட்டுரா இந்த துறைமுக தளத்தை தொட்டார். கோட்டையின் வரலாற்றின் தொடக்கமாக இது இருந்தது. இது 1541ஆம் ஆண்டில் கோட்டையினுள்ளே இப்போது பெரும்பாலும் இடிந்துவிடும் நிலையில் உள்ள ஒரு பிரான்சிஸ்கன் தேவாலயத்துடன் போர்த்துகீசர்களால் கட்டப்பட்டது. பிற்காலத்தில் அந்த கோட்டை போர்த்துகீசர்களால் சிங்கள பூர்வீக மக்களை சிறையில் அடைக்க ஒரு சிறை முகாமாக செயல்பட்டது. இந்த போர்த்துகீசர்கள் காலியிலிருந்து கொழும்புக்கு குடிபெயர்ந்தனர், ஏனெனில் அவர்கள் முந்தையதை விரும்பினர். இருப்பினும் 1588ஆம் ஆண்டில் சீதாவாகவின் சிங்கள மன்னர் முதலாம் ராஜசிங்கரால் அவர்கள் தாக்கப்பட்டார்கள். இது போர்த்துகீசர்களை காலிக்கு திரும்ப கட்டாயப்படுத்தியது. காலியில் அவர்கள் ஆரம்பத்தில் பனை மரங்கள் மற்றும் சேற்றால் ஒரு சிறிய கோட்டையை கட்டினார்கள். அவர்கள் அதை சாண்டா குரூஸ் என்று அழைத்தார்கள். பின்னர் அதை ஒரு கண்காணிப்பு கோபுரம் மற்றும் 3 கோட்டைகள் மற்றும் துறைமுகத்தை பாதுகாக்க ஒரு கோட்டையுடன் நீட்டித்தார்கள். 1640ஆம் ஆண்டில் டச்சுக்காரர்களின் போரில் இறங்கி காலி கோட்டையை கைப்பற்ற 2ஆம் ராஜசிங்க மன்னருடன் இணைந்தும் கொண்டார்கள்.
கோஸ்டரின் தலைமையில் சுமார் 2500 பேர் கொண்ட படையுடன் டச்சுக்காரர்கள் அந்த ஆண்டு போர்த்துகீசரிடமிருந்து கோட்டையை கைப்பற்றுகின்றார்கள். சிங்களவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாவிட்டாலும் டச்சு கட்டிடக்கலை பாணியில் அதன் தற்போதைய வடிவத்தை காணப்படுவது போல் கோட்டையை கட்டுவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகித்திருந்தார்கள். 18ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் கோட்டைகள் சேர்க்கப்பட்டன. இந்த ஸ்தாபன பொது நிர்வாக கட்டிடங்கள், கிடங்குகள் மற்றும் வணிக வீடுகள் மற்றும் குடியிருப்புகளை கொண்டும் இருந்தது. 1775ஆம் ஆண்டில் குடியேற்றவாசிகள் மற்றும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றப்பட்ட உள்ளூர் மக்களை பூர்த்தி செய்வதற்காக ஒரு புரோட்டஸ்டன்ட் தேவாலயம் இங்கு புனரமைக்கப்பட்டது. கோட்டை வளாகத்தில் உள்ள மிக முக்கியமான கட்டடங்கள் தளபதியின் குடியிருப்பு, ஆயுத கிடங்கு மற்றும் துப்பாக்கி இல்லம், கோட்டையில் கட்டப்பட்ட பிற கட்டிடங்கள், தச்சு வேலைப்பாடுகள், கொல்லர் வேலைப்பாடுகள், கயிறு தயாரித்தல் போன்ற வர்த்தக மற்றும் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்தன. அவர்கள் அதிக அலைகளின் போது வெள்ளத்தில் மூழ்கி கழிவு நீரை கடலுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு விரிவான கழிவுநீர் அமைப்பையும் உருவாக்கினார்கள். கொழும்பு கைப்பற்றப்பட்ட ஒரு வாரத்துக்குள் பிறகு பிப்ரவரி 23, 1796ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் கோட்டையை கைப்பற்றுகின்றார்கள். 1815 முதல் 1948 ஒரு சுதந்திர தீவு நாடாக மாறும் வரை இலங்கை முறையாக பிரிட்டிஷ் காலனியாகவே இருந்து வந்தது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஆங்கிலேயர்கள் கொழும்பை தங்கள் தலைநகரமாகவும் முக்கிய துறைமுகமாகவும் உருவாக்கி பிறகு காலியின் முக்கியத்துவம் குறைந்து வந்தது. 1796ஆம் ஆண்டு கோட்டை ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்த பிறகு அது அவர்களின் தெற்கு தலைமையமாகவே இருந்தது. அவர்கள் கோட்டையின் பல மாற்றங்களை செய்தார்கள். அவற்றில் அகழியை மூடுதல், வீடுகளை கட்டுதல், உக்ரேட் பாஸ்டியன்ஸில் ஒரு கலங்கரை விளக்கம், சந்திரன் பாஸ்டியனுக்கு சூரியன் பாஸ்டியனுக்கும் இடையில் ஒரு வாயில், விக்டோரியா மகாராணியின் ஜீவிலையை நினைவு கூறும் வகையில் 1883 ஒரு கோபுரம் அமைக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போர் கோட்டையை பாதுகாக்க இன்னும் பல கோட்டைகளை கண்டது. 16 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் இது முதலில் கட்டப்பட்டிருந்தது. பல ஆண்டுகளில் செய்யப்பட்ட அனைத்து மாற்றங்களுக்கு மத்தியில் காலிக்கோட்டை இன்னும் ஒரு தனித்துவமான நினைவு சின்ன வளாகமாக காணப்படுகின்றது. இது தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் ஐரோப்பியர்களால் கட்டப்பட்ட ஐரோப்பிய கட்டிடக்கலை மற்றும் தெற்காசிய மரபுகளின் கலவையுடன் ஒரு கோட்டை நகரத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு என்று கூறலாம். காலிக்கோட்டை இலங்கையில் தென்மேற்கு மூலையின் கடற்கரையில் காலியில் உள்ளது. அங்கு கடற்கரை கிழக்கே மாத்தறை மற்றும் தங்கலை நோக்கி திரும்புகின்றது. இலங்கையில் பெரும்பாலான கோட்டைகளைப் போலவே இந்த கோட்டையும் ஒரு சிறிய பாறை தீபகத்தில் கட்டப்பட்டு இருக்கின்றது. இது நிலத்தைப் போலவே கடலுக்கும் சொந்தமானது. இன்று இருக்கும் நிலையில் இது 52 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது. நெடுஞ்சாலை A2 கொழும்பிலிருந்து காலிக்கு சாலை இணைப்புகளை வழங்குகின்றது. மேலும் மேற்கு கடற்கரையில் அல்லது கிழக்கில் இருந்து தெற்கடற்கரையில் இருந்து நாட்டின் பிற பகுதிகளுக்கு சாலை இணைப்புகளை வழங்குகின்றது. 2012 முதல் அதிவேக நெடுஞ்சாலை காலியையும் கொழும்பையும் இணைக்கின்றது. கொழும்பு மற்றும் மாத்தறைக்கு ரயில் இணைப்புகள் உள்ளன. கடல்பாதை காலி துறைமுகத்தில் உள்ள காலி துறைமுகம் வழியாகும். காலி நகரம் மக்கள் தொகை 1,12,000, 16.5 சதுர கிலோமீட்டர் கோட்டை பகுதி சுற்றி உருவாகியுள்ளது. கோட்டையின் கதை ஒவ்வொரு நினைவு சின்னத்தையும் பற்றி தகவலை வழங்கும் பல அடையாளங்கள் மற்றும் தகடுகளால் நன்கு விளக்கப்பட்டுள்ளது. கோட்டையில் உள்ளே வசிப்பவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சிங்களவர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், போர்த்துகீசர்கள் மற்றும் ஜெர்மன் குடியேறிகள். கோட்டையின் வரலாறு குறித்து விவரங்கள் பார்வையாளர்கள் மையத்தில் கோட்டையில் உள்ளே உள்ள டச்சு கால அருங்காட்சியகத்தில் கிடைக்கப்பெறும். கோட்டை பகுதி பெரும்பாலும் கலைஞர்கள், எழுத்தாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் வெளிநாட்டு வம்சாவளியைச் சேர்ந்த கவிஞர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு பொடிக்குள் ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களும் காணப்படுகின்றன. காலியை பாதுகாப்பதற்காக 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசரால் முதலில் கட்டப்பட்ட இந்த கோட்டை வடக்கு உள்நாட்டு பாதுகாக்கும் கோட்டைகளை கொண்ட ஒரு மண் அமைப்பாகும். இது ஒரு அரண் மற்றும் 3 கோட்டைகளை கொண்டது. கடல் நோக்கி பக்கம் அசைக்க முடியாது என்று அவர்கள் நம்பினார்கள்.
எனவே ஸ்வாட் கோட்டையை தவிர கடல் பக்கத்தில் வேறு எந்த கோட்டைகளையும் கட்டவில்லை. கோட்டை டச்சுக்காரனின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தபோது போர்த்துகீசரால் கட்டப்பட்ட பழைய கோட்டைகள் மண்ணாலும் பாலிசேடுகளாலும் ஆனதால் அவற்றை பாதுகாப்பற்ற என்று அவர்கள் கருதினார்கள். டச்சுக்காரர்கள் அப்பகுதியில் உள்ள பிற காலனித்துவ நிறுவனங்களுக்கு எதிராக பாதுகாப்பாக அசைக்க முடியாத கோட்டைகளை கட்டுவதன் மூலம் முழு தீபகற்பத்தையும் முழுமையாக சுற்றி வளைக்க முடிவு செய்தனர். 52 ஹெக்டேயர் பரப்பளவில் பவளப்பாறை மற்றும் கிரானைட் கல்கள் மேலும் 13 கோட்டைகளை கட்டினார்கள். கோட்டைகள் சுவர்கள் பல 1663 கட்டப்பட்டன. கடல் சுவர் 1729 கட்டி முடிக்கப்பட்டது. காலிக்கோட்டையில் 2 வாயில்கள் உள்ளன. போர்க்குல்லிஸ் என்று அழைக்கப்பட்டன. 2 பழமையான 1669ஆம் ஆண்டு டச்சுக்காரர்களால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் அது ஒரு டிராபிச் மற்றும் ஒரு பள்ளத்தால் பாதுகாக்கப்பட்டது. இது பாலதாசா மாவட்டத்தின் தெற்கு முனையில் உள்ளது. நுழைவாயிலும் மேலே 2 சிங்கங்களால் சூழப்பட்டது. கீழே ஒரு கல்வெட்டு காணப்படுகின்றது. 1796 ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அவர்கள் VOC சின்னத்தை வாயிலில் உட்புறத்திலும் நகரத்தை அண்டிய பகுதியிலும் பொறித்துள்ளார்கள். இந்த பிரிட்டிஷ் அரச சின்னம் இங்கிலாந்தின் வெவ்வேறு பகுதிகளில் 4 சின்னங்களுடன் ஒரு வட்ட கேடயத்தை வைத்திருக்கும். ஆங்கில சிங்கத்தையும் ஸ்காட்டிஷ் யூனிகார்னையும் சித்தரிக்கும். கேடயத்தின் விளிம்பு ஹோனி சோயிட் குயிப் மாலோய் ஃபென்ஸ் என்ற குறிக்கோளை கொண்ட ஒரு காற்றினால் அலங்கரிக்கப்பட்டது. கேடயத்தின் மேலே அரச கிரீடம் நிற்கின்றது. அதன் கீழே பிரிட்டிஷ் இறையாண்மையின் குறிக்கோளுடன் ஒரு ரிபன் உள்ளது. கோட்டையின் வடக்கு பகுதியில் சந்திரன் பாஸ்டியன்ஸ் மற்றும் சூரியன் பாஸ்டியன்ஸ் இடையே புதிய பிரதான வாயில் 1873 திறக்கப்பட்டது. காணி இலங்கையில் தெற்கின் நிர்வாக மையமாக மாறி பிறகு இந்த வாயில் அவசியமானது. காலிக்கோட்டை பகுதியில் உள்ள பழைய வாயிலுக்கு அருகிலுள்ள தேசிய கடல்சார் அருங்காட்சியகம் 1997ஆம் ஆண்டு நெதர்லாந்து அரசாங்கத்தின் தீவிர ஈடுபாட்டுடன் ஒரு பிரத்யேக கடல்சார் தொல்பொருள் மையமாக நிறுவப்பட்டது. காலி துறைமுகம் 21க்கும் மேற்பட்ட வரலாற்று கப்பல் விபத்துக்கள் தளங்கள் மற்றும் தொடர்புடைய கலைப்பொருட்களை கொண்டிருக்கின்றது என்ற கண்டுபிடிப்புகளை கருத்தில் கொண்டு 2014ஆம் ஆண்டில் விரிவான மறுசீரமைப்பை தொடர்ந்து பழைய டச்சு மருத்துவமனை ஒரு சாப்பாட்டு மற்றும் ஷாப்பிங் வளாகமாக மீண்டும் திறக்கப்பட்டது. இத்துடன் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.